இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். உலகிலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி என்று பாஜகவை மோடியும் அமித்ஷாவும் அங்கிருந்து துவங்கி தமிழிசை சவுந்தரராஜன் வரையிலும் எல்லாருமே அப்படி வடை சுடுறது அப்படிங்கிறது வழக்கம். ஆனால் இந்திய மாநிலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலுடைய முடிவுகள் இன்றைக்கு காலைக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 3வது இடத்திற்கு பாஜக தள்ளப்பட்டு மாபெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதாவது நம்முடைய பக்கத்து மாநிலம் கேரளம் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று. அந்த மாநிலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் தோல்வினா இதுவரையிலும் எந்த கட்சியும் பெறாத அளவிற்கான மிக மோசமான படுதோல்வியை மோடியும் அமித்ஷாவும் தலைமை தாங்கி இருக்கக்கூடிய பாஜக பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு சில கணக்குகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தமாக கேரளாவில் கிராம பஞ்சாயத்துக்கள் 941 கிராம பஞ்சாயத்துக்கள் இருக்கிறது. அதில் பாஜக வெற்றி பெற்றிருப்பது என்பது எத்தனை இடம் தெரியுமா? மொத்தமே 27 இடம். நல்லா கேட்டுங்க, 941 இடங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருப்பது என்பது 27 இடங்கள். உலகிலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சியினுடைய நிலைமையை பாருங்கள். கூடுதலாக அடுத்தது என்ன, நகராட்சி. மொத்தமே இருக்கக்கூடிய நகராட்சி என்பது 86 நகராட்சிகள் இருக்கிறது. அதில் கம்யூனிஸ்ட் கட்சி 30 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 53 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. உலகிலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த கிராம பஞ்சாயத்து கணக்கில் நான் சொல்கிறேன், அதில் 390 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. 372 இடங்களில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அங்குதான் 27 இடங்களில் போயிருக்கு இந்த பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி. மாநகராட்சியில் பெரும்பாலான இடங்களை கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் தோல்வியை பாஜக அங்கே சந்தித்திருக்கிறது. சில மாநிலங்கள் அப்படித்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் இல்லையா, அதை எலெக்ஷன் கமிஷன் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக தயாரித்து கொண்டிருக்கிறார்கள்? மோடியை சுலபமாக வெற்றி பெறச் செய்வதற்காக அந்த ஒரு திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். எவ்வளவு பெரிய வாக்கு திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும். அந்த வாக்கு திருட்டை பற்றி ராகுல் காந்தி சொன்னால் உடனடியாக கோபப்படக்கூடிய அமித்ஷாவை பார்த்தால் நமக்கு தெரியும். இவர்கள் மிகப்பெரிய அளவில் பித்தலாட்டங்கள் மூலம்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று. இந்த எஸ்ஐஆர் கேரளாவில் அமல்படுத்தப்பட்டதற்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தலில் பாஜக இவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக நான் ஒரு இடத்தை பற்றி நான் சொல்லியாகணும். கேரளாவில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான ஒரு சம்பவம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நடந்தது. அதாவது ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் திரிசூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெறுகிறார். அவர் நடிகர் சுரேஷ் கோபி. சரியா? அப்போதே மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. பிறகு ராகுல் காந்தி ஓட்சூரி என்கிற விஷயத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு திரிசூரில் எவ்வளவு பெரிய அளவிலான பல்வேறு மாநிலங்களிலிருந்து RSS சங்க பரிவார கும்பலை இறக்கி கள்ள ஓட்டுகள் போட்டாங்க. ஒரே வீட்டில் எத்தனை ஓட்டுகள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பிறகு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது. அங்கும் மிகப்பெரிய பித்தலாட்டத்தை ஆடித்தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது அம்பலமானது. இந்த நேரத்தில் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்திலையும் திரிசூர் எம்பியாக இருக்கக்கூடிய அங்கு வீடு வைத்திருக்கக்கூடிய சுரேஷ் கோபி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, திருவனந்தபுரத்தில் ஓட்டு போடுறாரு. எப்போ உனக்கு தான் இங்கே ஓட்டு இல்லையே, நீ எப்படி இங்கே போடலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளானது. இந்த திரிசூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதியில் நீங்கள் 2 இடங்களில் மட்டும்தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. மற்ற எல்லா இடங்களிலும் தோற்றிருக்கிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய, ஒரு பாராளுமன்றத்தை கைவசம் வைத்திருக்கக்கூடிய பாஜகவினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மொத்த உள்ளாட்சிகளில் 2 கிராம பஞ்சாயத்துக்களில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாஜகவை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் அந்த இடத்துல எவ்வளவு பெரிய வாக்கு கொள்ளையை நடத்தி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். சும்மாவா சொல்கிறதுங்க? நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் இல்லையா, படிக்கணும், நீங்கள் கல்வி பெறணும். ஏன் கல்வி பெறணும் அவர் சொல்கிறாரு? கல்வி இருந்தால் சிந்திக்கலாம். சிந்திக்கக்கூடிய கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள்.
கற்றுக்கொள்வதற்கு எந்த இடையூறு இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், நாங்கள் அதை விளக்குகிறோம். உங்களுக்கு படிக்கணுமா சொல்லுங்கள், நாங்கள் படிக்க வைக்கிறோம். அதற்கான என்ன வேலைகளை வேணாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே கேரளாவும். அங்கு படித்தவர்கள் இருக்கிறார்கள், சிந்திக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அதனால் இப்போ என்ன, அங்கே பாஜகவிற்கு வாய்ப்பில்லை, ஆர்எஸ்எஸ்க்கு வாய்ப்பில்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியாவிலேயே அதிகமான சாகாக்களை நடத்தக்கூடிய மாநிலம்ங்கிறது கேரளம். கேரளாவில் தான் அதிகமான சாகாக்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மாநிலத்தில் 100 வருடமாக பாஜக எதுவும் செய்ய முடியவில்லை, காலூன்ற முடியவில்லை என்பதுதான் முக்கியமான செய்தி. அப்போ அதுதான், அப்போது கேரளம் சிந்திப்பதைப் போல, தமிழ்நாடு சிந்திப்பதைப் போல இந்தியா சிந்திக்க துவங்கினால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். எங்கு வரும்? இந்திய நாட்டிற்கு வரும். இந்திய நாட்டிற்கு என்றால் இந்திய ஜனநாயகம் தழைத்தோங்கும், இந்தியாவில் மத நல்லிணக்கம் கைகூடும். நமக்கு புட்டின் கூட வந்தபோது என்ன சொன்னார்? மோடியை வச்சுக்கிட்டே என்ன சொன்னார்? இந்தியாவில் பல்விதமான கலாச்சாரங்கள், பல்வேறு பண்பாடுகள், பல்வேறு விதமான மனிதர்கள் இல்லையா, இதுதான் இந்தியாவினுடைய அழகு என்று சொல்கிறார்கள். இவற்றையெல்லாம் இல்லாமலாக்கி ஒற்றை அடையாளத்திற்குள் திணிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய 100 வருட லட்சியத்தை அடைய துடித்து கொண்டிருக்கக்கூடிய மோடி, அமித்ஷாவிற்கு புட்டின் சொல்லியிருக்காரு, இந்தியா என்பது அப்படிப்பட்டது அல்ல என்பது. இதை காவல் காப்பது போல் இருக்கக்கூடிய 2 மாநிலங்கள் தான், ஒன்று கேரளாவும் தமிழ்நாடும். அதை மக்கள் மீண்டும் ஒரு முறை இந்த தேர்தலின் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள். பாஜக, ஆர்எஸ்எஸ் இந்தியாவிற்கு கேடு, எல்லாருக்குமே கேடு, நாங்கள் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம் என்கிற தெளிவான முடிவை எடுத்திருக்கிறார்கள். இது இந்தியா முழுவதும் பரவட்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன்னா நமக்கு தெரியும், இன்றைக்கு தமிழ்நாடு சிந்திப்பதைப் போல, கேரளம் சிந்திப்பதைப் போல இன்னும் ஒரு 20 வருடம் கழித்து வட இந்திய மாநிலங்கள் சிந்திக்கும். ஆனால் அந்த 20 வருடங்களில் ஆர்எஸ்எஸ் அந்த மாநிலங்களெல்லாம் நாசம் பண்ணிடுவானுங்க. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ 2 தலைமுறையை நாசம் பண்ணிடுவானுங்க. எப்படியும் இது அழியத்தான் போகிறது. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அழியத்தான் போகுது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அது நிற்காது, நிற்கிறதுக்கான எந்த ஆற்றலும் அந்த சித்தாந்தத்திற்கு கிடையாது. ஆனால் தவறான வழிகளுக்கு செல்லக்கூடிய தலைமுறையை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்தியர்களுக்கு இருக்கிறது. அதற்கு என்ன செய்யணும்? தமிழ்நாடும் கேரளமும் சிந்திப்பதைப் போல சிந்திக்க வேண்டும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.